வணக்கம். தினக்குயில் செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் 68ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இமானுவேல் சேகரனார் 68வது நினைவு தினத்தை முன்னிட்டு முதல் நிகழ்ச்சியாக இமானுவேல் சேகரன் சொந்த ஊரான செல்லூர் கிராம மக்கள் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்படியே போங்க அதனைத் தொடர்ந்து இமானுவேல் சேகரனார் குடும்பத்தினர் இமானுவேல் சேகரனார் மூத்த மகள் பிரபாவதி தலைமையில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து தியாகியாருக்கு நினைவேந்தல் செய்வதற்காக TLC லூத்தரன் திருச்சபையின் சார்பாக ரெவரண்ட் ஆபிரகாம் சாமுவேல் பரமக்குடியுடைய போதகர் ஐயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் தமிழ்நாடு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மூர்த்தி, ராஜகண்ணப்பன், பெரிய கருப்பன், கயல்விழி செல்வராஜ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தமிழக அரசின் சார்பாக கலைத்துறை மூத்த அமைச்சர்களும் சட்டமன்ற மரியாதை சமூக நீதிக்காக அரும்பாடுபட்ட சென்ற வருடமே முதலமைச்சர் உத்தரவிட்டார்கள். உடனடியாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த நினைவு மண்டபம் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பதால் தயவு செய்து ஒலி வாங்கியை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மணிமண்டபம் சிலையும் திறக்கப்படும் என்ற செய்தி பணி ஓங்கட்டும் சமூக நீதி பணி தொடர்பு நன்றி. அதனை அடுத்து காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். இதில் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கொஞ்சம் கேமரா கிடையாது கொஞ்சம் இங்க குரு பூஜை தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு 68வது குரு பூஜையில் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்தியிருக்கிறோம். முதலில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் மன்மோகன் சிங் ஆட்சியில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு தபால் தலை எங்களுடைய ஆட்சி வெளியிட்டது. தொடர்ந்து இந்த பகுதி தென் மாவட்டங்கள் முன்னேறுவதற்காக சாலை வசதி, அபிவிருத்தி போன்றதை காங்கிரஸ் பேரியக்கம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. தியாகி இமானுவேல் சேகரனுடைய கனவு எல்லா சமூகங்களும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற ஆட்சியாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிப்படி மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்கள். சந்தர்ப்பவாதம் அரசியல் செய்கின்ற சில கட்சிகள் தேர்தலுக்காக ஏதேதோ வாக்குறுதி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தேர்தல் மட்டும் எங்களது குறியில்லை. மக்களுடைய நல்லிணக்கம், மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. ஆகவே எப்பொழுதும் தேவேந்திர குல மக்களோடு காங்கிரஸ் பேரியக்கம் பின்னி பிணைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இமானுவேல் சேகரனார் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை நேசித்தவர், காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக பாடுபட்டவர். ஆகவே அவருக்கு ஒரு உண்மையான வீர வணக்கத்தை காங்கிரஸ் பேரியக்க எங்களுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர், துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் அவர்கள், எங்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு ராம்மோகன், இங்க இருக்கின்ற எங்களுடைய பொறுப்பு குழு தலைவர்கள் திரு ராஜாராம் பாண்டியன் மற்றும் தேவேந்திரன், ஜோதிபாலன், எங்களுடைய மீனவர் அணியின் அகில இந்திய தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ, சரவணகாந்தி, செந்தாமரை கண்ணன், ராஜா, ஆந்தை ராஜா, சோபா ரங்கநாதன், ரமேஷ் பாபு, மகளிர் அணி தலைவர் ராமலட்சுமி, அகில இந்திய அளவில் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வருவார். அவரை இங்கே அழைத்து வந்து சிறப்பாக நடத்த இருக்கிறோம். சார், பாமக சார்பில் ராமதாஸ் வந்து அன்புமணி ராமதாஸை நீக்கிறதா இப்போ தகவல் வந்துருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அன்புமணி ராமதாஸை கட்சியிலேருந்து நீக்கிறதா சொல்லியிருக்காரு. அது வந்து தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உரசல், கட்சிக்குள்ள பிரச்சனை. அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. எங்களுடைய பார்வை பாஜக பார்வை கிடையாது, பிரித்தாளும் கொள்கை கிடையாது. எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள் நினைக்கிறார்கள். பிரித்தாளும் கொள்கையில் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கு காரணம். பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையில் இயங்கியிருக்கிறது. ஆக எங்கே பாஜக நுழைகிறதோ ஆமை நுழைந்த வீடாக இப்பொழுது ஆமை நுழைந்த மாநிலமாக மாறி வருகிறது. அவர்கள் யார் யாரோடு உறவு வைக்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதுதான் காங்கிரஸ் உடைய நயினா நாகேந்திரன் பேசியிருக்காரு. அதிமுகவும் அதிமுக கூட்டணி வலுவாக தான் இருக்கு, அதிமுக வலுவாக தான் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி கண்டு பொறாமப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. பொறாமப்படுறாங்க அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டு தலைமையும் முடிவெடுக்கும். எடப்பாடி பழனிசாமி போலீஸ் பாதுகாப்பு சரியில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிங்க. இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ரொம்ப நாங்கள் தான் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டோம். எங்கள் தலைவர் திருநாவுக்கரசர் ஒரு நிகழ்ச்சியில் மாட்டிட்டாரு. அதில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. உடனே தலைவரை போலீஸ் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிரமாதமாக இருக்குது. எக்ஸலண்ட் பாதுகாப்பு.
அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அதனை அடுத்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜலட்சுமி, மணிகண்டன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் தினகரன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம், பகுஜன் சமாஜ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அனைத்து சமுதாய தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். திருமாவளவன் அவர்கள் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டவர்கள் நாங்கள் பிஜேபியோடு செல்லக்கூடாது என்று எப்பொழுதும் வலியுறுத்தியுள்ளார். நேற்றைக்கு என்று இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பழனிசாமி தான் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச்செயலாளராக நீடிக்க வேண்டும், அவர் நீண்ட நாள் நல்ல உடல் நலத்தோடு இருந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் நீடிக்க வேண்டும் சொல்றதுலேருந்து எல்லாம் சொல்லுது. அவர் நீங்கள் எதோ பார்க்குறப்ப அவர் பஞ்ச புகழ்ச்சியா இல்லை ஸ்லேடையா பழனிசாமியை தாக்கி பேசுவதாக நீங்கள் நினைக்கலாம். அவர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அது சுலபம் அப்படிங்கிறார். என்ன சுலபம்னா, 19 தேர்தலப்போ யார் பொதுச் செயலாளர், யார் கையில் அம்மாவுடைய கட்சி இருந்துச்சு, பழனிசாமி ரெட்டையர் இருந்தோம், படுதோல்வி அடைந்தது. ஆட்சி அதிகாரம் இருந்தோம். 21 தேர்தலிலும்
கட்சியாக ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் பல கட்சிகள் கூட்டணியோடு இரட்டை இலை சின்னத்தோடு படப்படத்தோடு போராடிய போதும் திமுக தான் 24 பாராளுமன்ற தேர்தல் அதான் பழனிசாமி கையில் 2017 நவம்பர் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டைலையை கொடுத்து அதிமுக என்கிற கட்சி பெயரை அவர்தான் பயன்படுத்தினார் என்று சொன்னதிலிருந்து தொடர்ந்து நடந்த ஆர்கே நகர் தேர்தலில் அம்மாவின் தொகுதியில் துரதிருஷ்டவசமாக நான் அம்மாவின் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அம்மாவிற்கு அடுத்ததாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக வெற்றி பெறுகிறார்கள். அப்பொழுதும் பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு தோல்வி இல்லை அந்த கட்சிக்கு தோல்வி. 2019 பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வி, 21 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி, 24 பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி. அதனால்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு அவர் தான் இருக்கணும், எங்களுக்கு சுலோபங்கிறார். பழனிசாமி இருக்கிற வரை நாங்கள் எளிதாக வென்று விடுவோம் அவர் சூசகமாக சொல்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்ததால் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளியிலே வந்து எங்கள் வழியிலே செல்கிறோம். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் உறுதியாக சொல்கிறேன். ஏதோ ஆணவத்தில் அகங்காரத்தில் சில பேர் பேசுறது உறுதியாக சொல்கிறேன். இல்லை, அது வந்து தமிழ் சமூக ஓர்மை நீங்கள் பார்க்கணும், எது பெருமைக்குரிய அடையாளம் பார்க்கணும். நம்ம வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும், நான் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கனார் தான் பெருமைக்குரிய குறியீடாக பார்ப்பேன். ஒரு போர் மரவன் அவன் வந்து பாருங்கள், நீங்கள் அவர் மாதிரி ஒரு வீரனை இங்கே கணக்கெடுக்க முடியாது. மன்னர் வெளியேறாரு, வா சுந்தரலிங்கம் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வெள்ளையத்தேவை இறந்துறாங்க களத்தில். சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி, நீ வா சுந்தரலிங்கம் போகணும். மார்வடை விட்டு மன்னர் போகும்போது நீங்கள் வேணா போங்க, நான் வரல, என்னை தாண்டி தான் வெள்ளக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன கோட்டை வாசல்னு 8 நாள் சண்டை போட்டு மாண்டார். புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீரத்தை தான் நீங்கள் போற்றணும். இங்கே நீங்கள் தாத்தா இமானுவேல் பேரை வைக்கணுங்கிறதும், இன்னொருத்தர் தாத்தா தெய்வத்துறை பாண்டியர்களோட பேரை அதான் நான் உங்க அண்ணன் சொல்றேங்க. இந்த தமிழ் இனத்தின் மகனா சொல்றேங்க. நீங்க பாருங்க, நமக்கு வரலாறு இல்லை, சிலப்பதிகாரம் இலக்கிய சான்று தான் நம்ம பாட்டை ஆண்டான்னு. சாதாரண குடிமகள் தன் அரசவையிலே வந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுற ஜனநாயகத்தை வச்சிருந்தான்னா என் பாட்டன் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியன் நெடுஞ்செழியன்ங்கிற பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டா, இவரும் பேச மாட்டாரு, நானும் பேச மாட்டேன், நாங்க எல்லாரும் பாண்டியன். அந்த கட்சியில் இருக்கிறவங்க நிர்வாகிகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவரோட பேர் வைக்கணும்னு சொல்றாங்கல்ல. அது அண்ணன் வரும்போது இங்க ஒரு தம்பி என்ன சொல்றாங்க சரிங்களா கொஞ்சம் வாங்க வந்துட்டீங்களா? தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.